பொறுப்பேற்று மாணவர்களை காலம் தொட்டு எங்களோடு பணியாற்றி கலந்து கொள்கிற சாதனை படைத்து வருகிற தம்பி ராமலிங்கம் அவர்களும் இங்கே மரியாதைக்குரிய பத்து செயலாளர்கள் கணேசன் அவர்களும் சிவசுப்ரமணி அவர்களும் மூர்த்தி அவர்களும் கணேசன் அவர்களும் ஜெயச்சந்திரன் அவர்களும் விஜயபாஸ்கர் அவர்களும் தேவேந்திரன் சகோதரன் ராமலிங்க பொறுப்பாளர்கள் அத்தனை பேர்களுக்கு இந்த நேரத்தில் கோடான கோடி நதியை காணிக்கை ஆக்கி இங்கே அருமை தம்பி நன்றி உரை ஆற்றியிருக்கிற மணி அவர்கள் வட்டக்கழகத்துடைய செயலாளர் ஒரு நீண்ட நெடிய உரை ஆற்றினார். உண்மையா சத்தியமா சொல்றேன், நான் எழுதி கொடுத்து அவர் பேசல, அவராக தான் பேசினாரு. அசோக்கு வரும்போதே சொன்னாரு, மணி நல்லா பேசுவாருன்னு பேசுறாருன்னு சொன்னேன். ஆனா இப்பதான் தெரியுது அசோக்கும் மணியும் சேர்ந்து ஏதோ ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. பேசலாம், வர்றவங்களை வரவேற்று பேசுவதிலே ஒன்றும் குறைவில்லை, உற்சாகப்படுத்த வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும். ஆனால் அவர் பேசியதிலே நான் இங்கே மயக்கம் போட்டு உளுந்துருவேன் போல இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க ஆஸ்பத்திரிக்கு தான் என்னை தூக்கி போகணும், அந்த அளவுக்கு அவரு பேசியிருக்கிறாரு. மணியினுடைய கவிதை திறமை மிக சிறப்பாக இருந்தது. ஆனா ஒன்னும் புரியல, எனக்கு புரியல. ஏதாவது மணிக்கு என் மேல கோபம் இருந்தா வாங்க எம்எல்ஏ ஆட்சி உட்காந்து பேசி தீர்த்துக்குருவோம். ஏன்னா மேடையிலே நாம் பேச வேண்டியது, முதலிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது கழக நிர்வாகிகள் இருவரும் தெய்வங்களான மன்னாதி மன்னன், மக்கள் திலகம், பொன்மான தலைவன், புரட்சி தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்களை பற்றியும், நம்மை வாழ வைத்த இதய தெய்வம் புரட்சி தலைவி தமிழர்குலசாமி அம்மா அவர்களை பற்றியும், இருவரும் தெய்வனுடைய மறு வடிவமாக இருக்கிற புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களை நாம் பேசினால்தான் இந்த நாட்டு மக்களிடத்திலே இன்றைக்கு நாம் ஆதரவை வளர்க்க முடியும், செல்வாக்கை வளர்க்க முடியும். அந்த வகையிலே மணி அவர்கள் இன்றைக்கு பேசிய பேச்சு அனைத்தும் சபாநாயகர் நாங்கள் பேசுவதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிறாரோ இல்லையோ, மணி பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிட்டு என்னுடைய உரையை துவங்குவதற்கு உங்களுடைய மேலான அனுமதியை வேண்டி இங்கே நேரத்தில் அருமை கருதி எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கி இருக்கின்றார்கள். இன்றைக்கு அருமை தம்பி அசோக்கை பொறுத்தளவில் கவிதை நடையிலே இதிகாசத்தை பேசுவது அல்ல, வரலாற்று நடையிலே வரலாற்றை பற்றி பேசுபவர் அல்ல. ஆனால் மக்களின் நாடி துடிப்பு அறிந்து மக்கள் பணியாற்றுகிற ஒரு கள போராளி தான் என் அருமை தம்பி அசோக் அவர்களுக்கு இந்த நேரத்தில் கோடான கோடி நன்றியை தெரிவித்து, இந்த திண்ணை பிரச்சாரத்தினுடைய நோக்கத்தை தம்பி கண்ணன் அவர்கள் இங்கே எடுத்து சொன்னார்கள். இது 10வது வாரத்தினுடைய திண்ணை பிரச்சாரம். இந்த திண்ணை பிரச்சாரத்திலே நாங்கள் உங்களிடத்தில் நீதி கேட்டு இந்த துண்டு பிரசுரம் உங்கள் கைகளிலே கொடுத்திருப்பார்கள். விவசாய முதலமைச்சராக இருந்த புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள், விளம்பர முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் வருகிற 2026 தேர்தலிலே இந்த விளம்பர முதலமைச்சரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு விவசாய முதலமைச்சரை கோட்டையில் அமர்த்துவதற்கு உங்களுடைய பெயரான ஆதரவை வேண்டிதான் இன்றைக்கு இந்த தெருமுனை பிரச்சாரங்களை, திண்ணை பிரச்சாரங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மா பேரவை சார்பிலே தாய் கழகத்தின் மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளுடைய ஆட்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என் வணக்கத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நாடெங்கும் பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு பேச்சு, திமுகவுடைய மூத்த அமைச்சராக இருக்கிற பொன்முடி இதுவரைக்கும் நாம் காணாத ஒரு புதிய விளக்கத்தை பொதுக்கூட்ட மேடையில சைவம் என்றால் என்ன, வைணவம் என்றால் என்ன என்று பெண்களை இதுவரை யாரும் வரலாற்றிலே இவ்வளவு இழிவாக பேசியதை நாம் பார்த்ததில்லை, படித்ததில்லை, அறிந்ததில்லை, புரிந்ததில்லை. நான் கேட்கிறேன், இந்த உலகத்திலே எத்தனையோ இனங்கள் உண்டு, எத்தனையோ மதங்கள் உண்டு. ஆனால் அந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இனங்களுக்கும் மதங்களுக்கும் வழிகாட்டுகிற இனமாக இந்த தமிழ் இனம், உலகத்திலே பெண்களை தெய்வமாக மதிக்கிற ஒரு இனம் என்று சொன்னால் அது தமிழினம் என்கிற அந்த அடிப்படையிலே பெண்களை நாம் தெய்வமாக அம்மா என்று அழைக்கிற, தாயே என்று அழைக்கிற அந்த இலக்கணத்திலே வாழ்ந்து நாம் இந்த சமுதாயத்திற்கு பண்பாட்டை, நாகரிகத்தை நாம் கற்பித்துக் கொடுத்திருக்கிறோம். ஆனால் ஒரு அமைச்சர் அவர்கள் பொது மேடையிலே பேசுகிறார், நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக திமுகவுடைய இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் அதை கண்டித்து
அறிக்கை வெளியிடுகிறார். அதைத் தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் கட்சி பதவியிலிருந்து நீக்குகிறார். கட்சி பதவிக்கே ஸ்டாலின் இன்றைக்கு லாயக்கில்லை என்று சொல்லி பொன்முடியை நீக்குகிறார் என்று சொன்னால் அமைச்சர் பதவிக்கு அவர் எப்படி லாயக்காக வருவார்? அதைத்தான் இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இவ்வளவு அவதூறாக பேசுகிற, ஆபாசமாக பேசுகிற ஒருவர் மீது நீங்கள் ஏன் இன்னும் வழக்கு தொடரவில்லை? உடனடியாக டிஜிபியை ஆஜராக சொல்லுங்கள் என்று இங்க இருக்கிற அசோக்கும் கண்ணனும் நானும் சொல்லவில்லை. உயர் நீதிமன்றத்துடைய நீதி அரசர்கள் சொல்லிவிட்டு இதே பேச்சை வேறொருவர் பேசியிருந்தால் அவர் மீது இந்த நிமிடம் வரை 50 வழக்குகளுக்கு மேலே நீங்கள் தொடுத்திருப்பீர்கள். ஆனால் இன்னும் நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு பெண்களை அவர்கள் எந்த அளவுக்கு மதிப்பீடு வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட ஆபாச பேச்சு ஒரு புறத்தில் என்று சொன்னால் அந்த ஆபாச பேச்சுக்கு துணை போகிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு பாடம் புகுத்துகின்ற வகையிலே வருகிற 2026 தேர்தலிலே பெண்கள் பூத்திலே அவர்கள் பெட்டியை திறந்து பார்த்தால் அதிலே அவர்களுக்கு 0ம் புரட்சி தமிழ் எடப்பாடியாருக்கு இரட்டை இலட்சணத்தை வாக்களித்து அவருக்கு ராஜ்யத்தை கொடுத்து நீங்கள் பாடம் புகட்ட வேண்டும். இல்லைன்னா ரோட்ல போற வர்றவெல்லாம் நம்மை தாய்மை பற்றியும் பெண்மை பற்றியும் நம்முடைய தியாகத்தை பற்றியும் இழிவாக பேசுவதற்கு அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆகவே இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பாக பேரவை விதி 72 கீழே இன்றைக்கு 3 அமைச்சர்கள் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொடுத்து விவாதிக்க வேண்டும் என்று பேரவையிலே மாண்புமிகு பேரவை தலைவரிடத்தில் அனுமதி கடிதம் கொடுக்கிறோம். பேரவை விதி 72 என்ன சொல்லுகிறது? நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கோருகிற போது அதை எடுத்து விவாதிக்க வேண்டும். ஸ்டாலினுடைய திமுக அரசிலே அவர்களுக்கு மெஜாரிட்டி இருக்குமானால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அவர்கள் எடுத்து அவர்கள் விவாதத்திற்கு அனுமதித்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அனுமதித்ததற்கு அஞ்சுகிறார்கள். உடனடியாக நேற்று நம்முடைய புரட்சி தமிழ் எடப்பாடியார் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், வருங்கால முதலமைச்சர் அவர்களே பேரவை விதி 72 கீழே ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும். மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களுடைய வீட்டிலே அமலாக்கத்துறை இன்றைக்கு பல்வேறு சோதனைகளை நடத்தி அதிகாரப்பூர்வமாக செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அங்கே ஊழல் நடந்திருக்கிறதுக்கு முகாந்திரம் இருக்கிறது, இடம் மாறுதலுக்கு அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்கிற அறிவிப்பு வெளியாகிருக்கிறது. அதே போல டாஸ்மாக் ஊழலிலே பாட்டிலுக்கு 10 ரூபா. எப்ப உதயகுமார் மொட்டை 10 ரூபா தானே வாங்கிட்டு போறான்னு நீங்க நினைக்கலாம். ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னா 1 கோடி பாட்டிலுக்கு 10 கோடி ரூபாய். 1 லட்சம் பாட்டில் உற்பத்தி பண்ணா 50,000 பாட்டிலுக்கு வரி போடுறாங்க. 50,000 பாட்டிலுக்கு வரி போடாம கடைக்கு கொண்டு வராங்க. 50,000 பாட்டிலுக்கு வரி போடுகிற வரி அரசுக்கு சொந்தம். வரி போடாத பாட்டிலுக்கு இருக்கக்கூடியது அது யாருக்கு சொந்தம்னு செந்தில் பாலாஜியை கேட்டாதான் தெரியும். அதனாலதான் செந்தில் பாலாஜிய தியாகி என்று சொல்லுகிறார். அதனால்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழ் எடப்பாடியார் அவர்கள் யார் அந்த தியாகி இந்த நாட்டுக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். திமுகவிலே முதுபெரும் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஸ்டாலினுக்கு இன்றைக்கு தியாகியாக தெரியவில்லை. செந்தில் பாலாஜியை தியாகி என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த மடைமாற்ற வருவாயை அரசு கஜானாவிலே சேர வேண்டிய வருவாயை ஸ்டாலின் குடும்ப கஜானாவிலே சேர்க்கிற செந்தில் பாலாஜி தான் இந்த கருணாநிதி குடும்பத்திற்கு தியாகியாக தெரிகிறார். ஆகவே அவர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம், மாண்புமிகு நேரு அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம், தாய்மையை பற்றி பெண்மையை பற்றி இந்து மதத்தை இணைத்து அவதூறாக பேசிய பொன்மணி மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் என்று சொன்னால் அதை எடுத்து உடனே விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டு அவர்கள் அதற்குரிய மெஜாரிட்டி இருக்கிறது என்று சொன்னால் அதை நிரூபித்து போகலாம். விவாதத்திற்கே அஞ்சுகிறார்கள் என்று சொன்னால் வெற்றி தலைகுனிய வேண்டிய நிலை. இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன நடக்கிறது? புரட்சி தலைவி இதயதீப அம்மாவுடைய அருளாட்சியோடு புரட்சி தமிழ் எடப்பாடியாருடைய அந்த அருளாட்சியோடு இன்னைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக அங்கே முன்வரிசையில் அமர்ந்து
ஆளுகிற கட்சியினர் என்ன திட்டங்கள் கொடுக்கிறார்கள், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார்களா என்று கண்காணிக்கிற அந்த வரலாற்று வாய்ப்பினை வழங்கி இருக்கின்றார்கள். அப்படி பார்க்கிற போது ஸ்டாலின் ரெண்டு நிகழ்வை மட்டும் தவறாமல் செய்கிறார். ஒன்று குழு போடுவார் அல்லது தீர்மானம் நிறைவேற்றுவார். எதற்கு தீர்மானம்? கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்று இப்போது ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே தீர்மானம் போடுகிறார். ராமநாதபுரத்திலே நாங்கள் எல்லாம் இந்த பகுதியில் பிறந்து வளர்ந்து எங்கள் முப்பாட்டனார் தாயார் தந்தையார்லாம் அங்கே பிறந்தவர். அசோக்கு கூட இன்றைக்கு அங்கே சொந்தம் உறவு ரத்த பந்தம் எல்லாம் இருக்கிறார்கள். ராமநாதபுரம் சீமையிலே கச்சத்தீவை தாரை வைத்தது யார்? உங்கள் அப்பா கருணாநிதி தான். 1974 சர்க்காரியா கமிஷனிலே ஊழல் வழக்கிலே விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்து விட்டார் என்ற அடிப்படையில் அன்றைக்கு இந்திரா காந்திக்கு அடிபணிந்து அதை தாரை வார்த்தார்கள். அப்பா தாரை வார்த்ததை மீட்பதற்கு மகன் இன்றைக்கு தீர்மானம் போடுகிறார். இதை எப்படி நாட்டு மக்கள் மீனவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? சரி, அந்த தீர்மானம் அப்படி என்று சொன்னால் இப்போது திடீரென்று மாநில சுயாட்சி மீட்கப்பட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே கொண்டு வருகிறார். என்ன மாநில சுயாட்சி? இதே 50 ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க அப்பா கருணாநிதி ராஜமன்னார் நீதியரசர் ராஜமன்னாருடைய தலைமையிலே ஒரு குழு அமைத்தார்கள். அந்த குழு அறிக்கையை இந்திரா காந்தி அவர்கள் பதில் போடவில்லை. அந்த அறிக்கையின் அடிப்படையில் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக மாநிலத்தில் சுயாட்சி வேண்டும் என்று அவங்க அப்பா கருணாநிதி இதே சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டார். அந்த தீர்மானம் போட்டதற்கு பின்பாக மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது நல்லா கவனிக்கணும், மத்தியிலே அவர்கள் மத்திய அமைச்சர்களாக இருக்கிறார்கள், மாநிலத்திலும் அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே முதலமைச்சராக அமைச்சராக இருக்கிறார்கள். அப்பொழுது மாநில சுயாட்சி பற்றி பேச வேண்டுமா வேண்டாமா? அவர்கள் சட்டம் கொண்டு வருகிறார்கள், நிறைவேற்றுகிறார்கள், அதற்காக குரல் கொடுக்கிறார்கள் என்பதெல்லாம் இந்த மாநில சுயாட்சியை பற்றி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது பேச்சு மூச்சு கூட காட்டாமல் அமைதியாக இருந்துவிட்டு எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி மீது இந்த மக்களுக்கு வெறுப்பு வருகிறதோ, கோபம் வருகிறதோ, கொந்தளிப்பு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இது போன்ற தீர்மானங்களை முன்மொழிந்து விட்டு இந்த தமிழ்நாட்டை காக்க பிறந்த பரமாத்மா நான் தான் என்று ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள். 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்டாலினுடைய அசத்தல் நடிப்பிலே இன்றைக்கு பேரவையிலே இந்த மாநில சுயாட்சி என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள். உண்மையிலே நாடகத்திற்கு விருது கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உலக சாதனைக்கான கின்னஸ் விருது, இன்றைக்கு ஆஸ்கார் விருது கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அசத்தல் நடிப்பிலே இன்றைக்கு மறு ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கிற மாநில சுயாட்சி இன்றைக்கு கல்வி பட்டியலை மாநில பட்டியலிலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதை கண்குரங்கு லிஸ்டிலே கொண்டு போனது காங்கிரஸ். அன்றைக்கு மௌனசாமியாராக இருந்தது திமுக. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ். அன்றைக்கு மத்தியில இணையமைச்சராக இருந்தது காந்தி செல்வன் திமுக. இப்படி மக்கள் விரோத நடவடிக்கைகள் எல்லாம் செய்கிற போது மௌனசாமியாராக ஆட்சி அதிகாரத்தில் இருந்துவிட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு இரட்டை வேடம் போடுகிற வகையிலே தீர்மானம் நிறைவேற்றுகிறார். அப்புறம் குழு போடுவார். ஆட்சி அமைத்து இந்த 4 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. பொருளாதாரத்துக்கு குழு, பட்ஜெட்டுக்கு குழு, கல்விக்கு குழு, எதுக்கோ குழு போடுவார். குழு ஊட்டியிலே போய் இருப்பார். ஆனால் இந்த குழுவுடைய அறிக்கை என்ன ஆனது என்று கேட்டால் இதுவரை பதில் இல்லை. இப்போது மாநில சுயாட்சியை பற்றி 4 ஆண்டு காலம் கழித்து இன்னைக்கு 16 ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலே இருந்த போதெல்லாம் வராத ஞான உதயம் இப்ப வீட்டுக்கு போகிற போது இதைத்தான் கிராமத்திலே சொல்வார்கள், சாகிற போது சங்கரா சங்கரா என்று. அதே போல இன்னைக்கு வீட்டுக்கு போகிற நேரம் வந்து விட்டதற்கு இந்த மக்கள் உணர்த்துகிற காரணத்தினாலே இந்த மக்களுடைய கோபத்தை கொந்தளிப்பை எதிர்கொள்ள முடியாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுகிற அவதார புருஷனாக நாடகத்தை அரங்கேற்றுவதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்த வேளச்சேரி மக்களும் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார்கள். இந்த வேடத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே 2024 புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வருவார். 8 ஆண்டு காலம் நாங்கள் கரண்ட் பில்லே கூட்டல, உங்களுக்கு நல்லா தெரியும். கட்டணம் கூட்டாத மின்சார கட்டணத்திற்கு போராட்டம் நடத்தினார் ஸ்டாலின். ஆனா இப்ப வந்ததற்கு பிறகு 3 முறை மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டார். இன்னைக்கு திருப்பூர்ல பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல, ஈரோட்டுல பாத்தீங்கன்னா கூலி கட்டி விசைத்தறியினுடைய
அந்த கூலிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். மின்சார கட்டணம் அம்மா இருக்கிற போது 250 யூனிட் அவர்களுக்கு விலை இல்லாமல் வழங்கினார்கள். அந்த விலை இல்லாமல் 250 யூனிட் வழங்கியதற்கு பிறகு 2 மாதங்களுக்கு 15,000 ரூபாய் கட்டுவார்கள். இப்ப 20,000 ரூபாய். இன்றைக்கு அவர்கள் வீதியிலே நிற்கிறார்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு கேள்வி நேரம் முடித்தவர்கள் நேரமில்லா நேரத்திலே 0 அவர்களே அது குறித்து அவையின் கவனத்திற்கு வந்து இந்த போராட்டத்திற்கு உண்ணாவிரத போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் அவர்கள் அழைத்து பேசி நீங்கள் அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கின்றார். அந்த அமைச்சர் காந்தி எந்திரிச்சு நாங்க அப்படி செஞ்சிருக்கிறோம் இப்படி செஞ்சிருக்கிறோம் அதை செய்வோம் இதை செய்வோம் நீ எதை வேணாலும் செய்யுங்க, ஆனால் இந்த உண்ணாவிரதம் இருந்து தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்கிற நிலையிலே உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிற இந்த அப்பாவி மக்களுடைய கோரிக்கையை கருணையோடு பரிசீலனை செய்யுங்கள் என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் எடுத்து வைத்தால் அதற்கு பதில் இல்லை. நம்மளை காவல் காக்க வேண்டியது யார்? இங்கே கூட ஒரு காவல்துறை அதிகாரி வந்து மேடையிலே நாம் உட்கார்ந்து இருப்பதை புகைப்படமாக எடுத்து உளவுத்துறைக்கு அனுப்புகிறார். உதயகுமார் வந்திருக்கிறார், அசோக் கூட்டிட்டு வந்திருக்கிறார், கண்ணன் கூட்டிட்டு வந்திருக்கிறார், இங்கே ஜெயவர்தன் முன்னாள் எம்பி இருக்கிறார், எம்எல்ஏ பொன்ராஜா இருக்கிறார், நம்முடைய ராமலிங்கம் இருக்கிறார், நம்முடைய பொதுச் செயலாளர் இருக்கிறார், என்னுடைய அருமை நண்பர் மணியும் இருக்கிறார், எல்லோரும் இருக்கிறார்கள் என்று அவர் உளவுத்துறைக்கு ரிப்போர்ட் அனுப்புகிறார்கள். இப்போ நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரு? காவல்துறை. ஆனா நம்முடைய பாண்டிய மண்டலத்தில் உசிலம்பட்டி, உங்களுக்கு தெரியாத ஊர் இல்லை, உசிலம்பட்டினா நாடே தெரியும். அங்கே காவல்துறையில பணியாற்றுகிற ஒரு காவலரை கஞ்சா விற்கிற கோதை குரல் கும்பல் அவரை படுகொலை செய்கிறார்கள். அது குறித்து அவையில பேசுவதற்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள். பேரவை விதி 55 கீழே அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்ததிலே இன்றைக்கு காவல்துறையினுடைய உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால் அப்பாவி மக்களுடைய உயிருக்கு யார் பாதுகாப்பு? ஸ்டாலின் அவர்களை உள்துறையை காவல்துறையை கையில வைத்திருக்கிற இந்த வக்கில்லாத முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்ல வேண்டாமா? அதற்கு ஸ்டாலின் சொல்ல என்னிடத்தில் பதில் இருக்கிறது. ஆனா நீங்க கேள்வி கேட்கிற முறை சரியில்லை. ஆட தெரியாதவ சொன்னாதான் தெரு கோணல். அந்த மாதிரி பதில் இருந்தா சட்டசபையில பதில் சொல்ல வேண்டியதாங்க. அது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எப்பொழுதெல்லாம் மக்கள் பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்புகிறாரோ அப்போதெல்லாம் மௌன சாமியாராங்க. இதெல்லாம் கிராமத்தில் சொல்லுவாங்க, செத்தவன் கையில வெத்தலை பாக்கு கொடுத்தா அந்த செத்தவனுக்கு அது வெத்தலை பாக்கா என்னன்னே தெரியாது. அது மாதிரி இன்றைக்கு ஸ்டாலின் கையில இருக்கிற ஆட்சி அதிகாரத்தினுடைய அந்த முக்கியத்துவம் என்னவென்று தெரியாமல் இன்றைக்கு வெந்தது எது வேகாது எதுன்னு தெரியாம விதி வந்த வழியிலே சென்று கொண்டிருக்கிற ஸ்டாலினுக்கு நீங்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்பதுதான் இந்த திண்ணை பிரச்சாரத்தினுடைய நோக்கமாக. வருகிற வழிகளெல்லாம் நாங்கள் துண்டு பிரச்சாரத்தை கொடுக்கிற போது அங்கே பூ விற்கிற தாய்மார்கள், பழம் விற்கிற தாய்மார்கள்லாம் தம்பி அசோக்கு கவலைப்படாம போங்க, புரட்சி தமிழர் எடப்பாடி முதலமைச்சர் நீங்க தான் அடுத்த சட்டமன்ற உறுப்பினர், எங்கள் பகுதியை நீங்கள் வளர்த்தெடுத்து முன்மாதிரியாக கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் வைக்கிறதை பார்க்கிற போது நாளையே தேர்தல் நடந்தால் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய ஆட்சி இந்த தமிழகத்தில் மலர்வதற்கு மக்கள் தீர்ப்பளிப்பதற்கு தயாராக இருக்கிறார். இப்ப கூட இங்க பேசும்போது மணி சொன்னார் ஏஎம் பிஎம். நம்ம அசோக்குடைய சட்டமன்ற பதிவேட்டில் பதிவு அவர் மானிய கோரிக்கையில அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது பேசுறார். நாங்க கூட என்னடா ஏஎம் பிஎம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அதை காப்பி அடிச்சு இப்ப சட்டமன்றத்தில் விக்கு மண்டனுக்கு பேசுறாங்க. எதுக்கு சொல்றேன்னா சொந்த புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. யாராவது பேசுற எடுத்து காப்பி அடிச்சு பேசிட்டே இருக்கிறாங்க. இப்ப கச்சத்தீவுக்கு தீர்மானம் போட்டு என்னத்தை நீங்க கிழிச்சீங்க, நீட் தேர்வுக்கு தீர்மானம் போட்டு என்னத்தை கிழிச்சீங்க. இது வரைக்கும் 22 பேர் செத்து போயிட்டான். அதுல இங்க பாத்தீங்கன்னா சமீபத்தில் செங்கல்பட்டுல சைக்கிள்ல போய் சோமாசு வடை விற்கிற அந்த தந்தையுடைய குழந்தை நீட் தேர்வில் 3 முறை தோல்வியுற்ற காரணத்தினாலே தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறாங்க. எதுக்கு சொல்றேன்னா முடியும்னா முடியும்னு சொல்லணும், முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லணும். புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 2,18,00,000 பேர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டமாக அம்மா கொடுத்த 100 ரூபாயை 1000 ரூபாயா உயர்த்தி கொடுத்தார்கள். உடனே கொரோனா காலத்தில் இந்த 1000 ரூபாய் கிடைக்குமா என்று நாங்கள்லாம் அமைச்சராக இருக்கிற போது
அங்கே கவலையோடு இருக்கிற போது புரட்சி தலைவர் எடப்பாடியார் அமைதியாக இருங்க, எல்லா முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சொன்னாங்க. ஆனால் என் வணக்கத்திற்குரிய பெரியவர்களே, 1000 ரூபாயில 500 ரூபாய் கிடைத்தாலே போதும் என்று நினைக்கிற போது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக 2500 ரூபாய் கொடுத்த வாழும் வல்லல் நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியார். எதுக்கு சொல்றேன்னா, மக்களை நேசிக்கிற தலைவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும். இன்னைக்கு புரட்சி தலைவர் எடப்பாடியார் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார்கள். 2000 அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்தார்கள். 4 ஆண்டு காலம் ஒரு கல்லூரியை கொண்டு வரல. ஆனா வாய் பேசுறது மட்டும் பாத்தீங்கன்னா வீரவசனம் பேசுறாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் மரபுகள் கடைபிடிக்கப்படுவதில்லை. இன்னைக்கு அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போன, இன்னைக்கு வாடகைக்கு வாயை விடுகிற அந்த சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கிறவங்க எல்லாம் அம்மா ஆட்சியில் செய்த சாதனைகளை மறைத்து இன்னைக்கு ஸ்டாலின் செய்த சாதனைகளை போல போலி தோற்றம் செய்கின்றார்கள். இன்னைக்கு நீங்க என்ன சாதனை செஞ்சிருக்கிறீங்க? 73 ஆண்டுகள் இந்த ஆட்சியிலே தமிழகத்தில் நல்லா தெரிஞ்சது. 73 ஆண்டுகள்ல இந்த நாடு எவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும், அமைதி வளர்ச்சி என்று மக்களுக்காக நான் மக்களுக்காக நான் என்று உழைத்தார்கள். அப்படி 73 ஆண்டுகளிலே தமிழகத்துடைய கடன் எவ்வளவு? ஒவ்வொரு வீட்டிலும் கடன் இருக்கும், அதை மறுக்க முடியாது, அதை சமாளிக்கணும். அப்ப 73 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டில் இவ்வளவு வளர்ச்சியை பெற்று நம்ம வாங்கி இருக்கிற கடன் 5.5 லட்சம் கோடி. ஆனால் இந்த 4 ஆண்டுகளில இன்றைக்கு கடன் எவ்வளவு என்று பார்த்தால் இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குகிற மாநிலமாக தமிழகத்தை, உண்மையா சொல்றேன், போட்டு உடைச்சு சொல்றேன், நாங்க வந்தா கடன் எல்லாம் ஒழிச்சிருவோம்னு சொன்ன ஸ்டாலின் 4.5 வருஷத்துல 4.5 லட்சம் கோடி, 73 வருஷத்துல 5.5 லட்சம் கோடி, 4.5 வருஷத்துல 4 லட்சம் கோடி, இந்த ஆண்டு மட்டும் 1,62,000 கோடி. என்ன உதயகுமார் கோடி கோடியா சொல்லியிருக்கு, எங்களுக்கு தெருக்கோடியை தவிர வேற எதுவும் நாங்க பார்த்ததில்லை நீங்க சொல்லக்கூடாது. இன்னைக்கு 1,62,000 கோடியில பழைய கடன் புதிய கடனுக்கு வட்டி செலுத்துவதற்கு 55,000 கோடி போயிடுது, பழைய கடன் அடைக்கிறதுக்கு 55,000 கோடி போயிடுது, மீதம் இருக்கிறத மூலதன செலவுக்கு செலவழிக்கிறாங்க. இந்த வக்கற்ற அரசு இன்னைக்கு நாங்க தான் இந்தியாவிலே முதன்மை மாநிலம் என்று சொல்லுகிறாங்க. இன்னைக்கு தாலிக்கு தங்கம் நிறுத்திட்டாங்க, மடிக்கணினியை நிறுத்திட்டாங்க. கிராமங்கள்ல உங்களுக்கு அந்த திட்டம் இருக்காது, கிராமங்கள்ல கறவை மாடுகள் ஆடுகள், உங்களுக்கு இருசக்கர வாகனம். இந்த மடிக்கணினி திட்டம் இருக்க 52 லட்சம் பேர்களுக்கு கொடுத்தோம். 2011 அம்மா புண்ணியத்தில் தகவல் தொழில்நுட்பத்தில் அமைச்சராக இருக்கிற போது அம்மா அவர்கள் அழைத்து அதிகாரிகளை கூப்பிட்டு இந்த மடிக்கணினி திட்டத்தை உடனே தொடங்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அதிகாரிகள் தலையை சொல்கிறாங்க. என்னன்னு அம்மா கேட்கிறாங்க. தலைமை செயலாளர் சொல்றாரு, அம்மா 9 லட்சம் மடிக்கணினி ஆண்டுக்கு கொடுக்கணும். நாங்க இந்தியாவில் இல்ல, ஜப்பான் இல்ல, ரஷ்யா இல்ல, அமெரிக்கா இல்ல, உலக நாடுகள் எல்லாம் கேட்டோம், மடிக்கணினி அவ்வளவு உற்பத்தி இல்ல. அது மட்டும் இல்ல, ஒரு மடிக்கணினி இன்றைக்கு 20,000 30,000 கிடைக்குது, அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய். அப்ப என்ன செய்யலாம்னு அம்மா அதிகாரிகிட்ட கேட்கிறாங்க. அதிகாரி சொல்றாங்க, அம்மா மடிக்கணினி கொடுப்பது சாத்தியம் இல்லை, ஆகவே மடிக்கணினி போல இருக்கிற கையடக்க கணினியை கொடுத்து விடலாம், அது மிக குறைந்த விலையிலே இந்தியாவிலே கிடைக்கிறது என்று சொல்கிறார். வேறொரு தலைவராக இருந்தால் நாங்கள் எல்லாம் அங்கே உட்கார்ந்து பார்க்கிறோம், அம்மா என்ன முடிவு எடுக்க போகிறார், கொடுத்த வாக்குறுதியை எப்படி நிறைவேற்ற போகிறார். அம்மா அவர்கள் ஆட்சி அமைத்தாச்சு, அம்மா அவர்கள் முதலமைச்சராக வந்து விட்டார்கள். மடிக்கணினி கொடுத்தால் என்ன, கையடக்கி கொடுத்தால் என்ன என்று வேறொரு தலைவராக இருந்தால் முடிவெடுத்திருப்பார்கள். ஆனால் என் வணக்கத்திற்குரிய பெரியோர்களை, தாய்மார்களை, எங்கள் வாழ வைக்கின்ற வாக்காள பெருமக்களே, எங்கள் உயிரினும் மேலான வாக்காள பெருமக்களை உங்கள் பாதங்கள் தொட்டு சொல்லுகிறேன், அம்மா அவர்கள் அந்த ஒரு நொடி பொழுதே சொன்னார்கள், மிஸ்டர் சீஃப் செக்ரட்டரி, மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களே, இந்த அம்மா சொன்னால் அதை செய்வார்கள் என்று என் பிள்ளைகள் நம்பிக்கொண்டிருப்பார்கள். ஆகவே மடிக்கணினி 1 லட்சம் அல்ல, 1 கோடி என்றாலும் மடிக்கணினி தான் என் பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று உத்தரவு போட்ட தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவங்க அன்னைக்கு உத்தரவு போட்டதுனால 52 லட்சம் பேர்களுக்கு இன்னைக்கு மடிக்கணினி இருக்கு. 4.5 வருஷமா சட்டமன்றத்தில் கேட்கிறோம், கேள்வி நேரத்தில் கேட்கிறோம், கவன ஈர்ப்புல கேட்கிறோம், எதுலயும் அவங்க பதில் சொல்லல.
இந்த நிதிநிலை அறிக்கையில நாங்க கல்லூரியில படிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு மடிக்கணினி தருவோம்னு சொல்றாங்க. ஆகவே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள் நடமாட்டம், பாலியல் பலாத்காரம் எந்த அளவுல நடக்கிறது என்பதை இந்த மேடையில அசோக்கு நானும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் பத்திரிகை திறந்தால் இன்றைக்கு செய்திகளை படிக்கிற போது நம்முடைய இதயம் சுக்குநூறாக உடைத்து தெரிப்பதை போல, ரத்தம் உறைவதை போல இந்த கலாச்சார கேடுகட்ட அளவிலே பண்பாடு நாகரிகம் எல்லாம் கேள்விக்குறியாகின்ற வகையிலே இன்னைக்கு பாலியல் பலாத்கார சம்பவங்கள் பள்ளிக்கூடத்திலே, கல்லூரியிலே, எல்லா இடங்களிலும் இன்றைக்கு பறந்துபட்டு இருக்கிறது என்று சொன்னால் காவல்துறை என்று ஒன்று எதற்கு இருக்கிறது? இதைவிட கொடுமை என்ன தெரியுமா? எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று அப்பாவி மக்கள் அல்ல, இன்றைக்கு ஏடிஜிபி என்கிற ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி இடஒதுக்கீடு முறையாக டிஎன்பிசியில கடைபிடிக்கவில்லை என்கிற தகவலை வெளியே சொன்ன காரணத்தினாலே அவருடைய அலுவலகத்தை இன்றைக்கு தீயிட்டு கொளுத்தி இருக்கிறார்கள். அந்த பெண் ஏடிஎஸ்பி அவர்கள், ஏடிஜிபி அவர்கள் சொல்லுகிறார், 1 மணி நேரத்திற்கு முன்பாக நான் அலுவலகத்திற்கு வந்திருந்தால் என் உயிர் பறி போயிருக்கும் என்று டிஜிபி அவர்களிடத்திலே ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி ஏடிஜிபி அவர்கள் மனு கொடுக்கிறார் என்று சொன்னால், புகார் கொடுக்கிறார் என்று சொன்னால், இதை விட்ட கேடுகட்ட அரசாங்கம் எங்கே இருக்கிறது? சாமானிய மக்களுக்கு யார் பாதுகாப்பு? இப்ப மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீரழிவு, பெண்கள் பாலியல் பலாத்காரம், பருப்பு விலை உயர்வு, அரிசி விலை உயர்வு, காய்கறி விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, வெண்ணெய் விலை உயர்வு, எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லியாச்சு. இதுக்கு தீர்வு சொல்லணும்ல. இப்போ இதுக்கெல்லாம் ஏன் தீர்வு காணப்படல? ஸ்டாலினுக்கு மக்கள் மீது அக்கறை இல்லை. அவருக்கு யார் மீது அக்கறை? உதயநிதி ஸ்டாலின் மீது அக்கறை. நம்ம இருக்கிறதுக்குள்ள அவரை கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சிடணும். அவர் சட்டசபைக்கு வர்றதை பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு வருவாரு. அப்பதான் அவருக்கு விடியும் போல இருக்கு. நமக்கு தெரியல எப்ப எந்திரிப்பாரு, எப்ப அது தூங்குவாருன்னு நமக்கு தெரியாது. தெரியாத விஷயத்த நம்ம சொல்ல முடியாது. 11 மணிக்கு வருவாரு, எல்லாரும் வந்து வணக்கம் போடுவாங்க, 10 நிமிஷம் உட்கார்ந்து இருப்பாரு, அப்புறம் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுவார். அவர் தான் இந்த தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர். சட்டசபையில என்ன கேட்கிறாங்க, எதிர்கட்சி என்ன கேட்கிறாங்க, ஆளுங்கட்சி என்ன திட்டத்தை சொல்றாங்க, நம்ம எதை நிறைவேற்றி இருக்கிறோம், எதை நிறைவேற்றல, இளைஞரணி செயலாளர் மாவட்ட செயலாளர் கேட்டா சொல்லுவார். ஆனா அவர் மாநிலத்துக்கே இளைஞரணி செயலாளர், அவருக்கு அவங்க அரசு என்ன செய்யறதா எதுவுமே தெரியாது. இங்கிட்டு பக்கத்துல துறைமுறை நேரடி கேட்பாரு, அந்த மொட்டையா இருக்கிறவன் அடிக்கடி எந்திரிச்சு எந்திரிச்சு பேசுறானே, அவன் என்ன பேசுறான் அப்படின்னு. அதாங்க எங்களுக்கு முடியலன்னு அவங்க சொல்றாங்க. அதுதான் முடியல, அவனும் உட்கார்ந்து இருக்கான். எதுக்கு சொல்றேன்னா, சட்டசபை ஏன் நடக்குதுன்னு இந்த இளவு வீட்டில் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கேன். சட்டமன்றம் என்று சொன்னால் இந்த சாமானிய மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாய் குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு மேம்பாடு அடைய செய்வதற்காக வேண்டிய சட்டங்களை அங்கே நிறைவேற்ற வேண்டும், வேண்டிய திட்டங்களை அங்கே கொண்டு வர வேண்டும். ஆனால் அதற்கெல்லாம் இவருக்கு நேரம் இல்லை, அக்கறை இல்லை. ஆகவே இந்த உதயகுமார் சாமானிய உங்கள் பாதங்களை தொட்டு சொல்லுகிறேன், எங்கள் உயிரிழந்த மேலான வாக்காளர் பெருமக்களே, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்றால் வருகிற 2026 தேர்தலிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே அம்மாவின் அரசு, புரட்சி தமிழர் அரசு மலர வேண்டும். அசோக் போன்றவர்கள் சட்டமன்றத்திற்கு வர வேண்டும். அவர்களை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி நன்றி பாராட்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
எல்லாமே பின்னாடி போய் உட்காருங்க தயவு செஞ்சு. இந்த ஸ்டாலின் ஆட்சியை எதிர்த்து தென்னை பிரச்சார கூட்டம் இங்கே இந்த கூட்டத்திற்கு தலைமை எங்களுடைய அன்பு சகோதரர் அடையார் ஜி கண்ணன் அவர்களை தலைமை தாங்கி நடத்தி தரும்படி எங்களது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி இந்த ஆலமரத்தை வேறொன்ற செய்த பல கிளைகளாக உருவாக்க காரணமாக இருந்த எங்கள் புரட்சி தலைவி எங்கள் கழகத்தின் காவல் தெய்வம் எங்கள் அம்மா அவர்களை வணங்கி எங்கள் கழகத்தின் போல காத்து வரும் எங்களது போர்ப்படையின் தளபதி அண்ணன் எம் கே அசோக் அவர்களே மற்றும் பேரவையின் பேரரசர் ஆர் பி உதயகுமார் அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்துள்ள நமது பேரவையின் 181 தெற்கு வட்ட கழக செயலாளர் அவர்களே, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த எஸ் லோகேஸ்வரன் அவர்களே, எடுத்து கூறி ஓட ஓட விரட்டி நமது புரட்சி தலைமையினரின் பொற்கால ஆட்சி 2026 கொஞ்சம் கீழே